அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ் மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்னதான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்கான் தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட் பிக் பண்றது ரொம்ப நான் என்னன்னா இப்ப நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் பிரவீன் சொல்லலாம், முபாஸ் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ நம்மளால முடியாத ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே, அப்பா அம்மா பெத்துட்டாங்க, அவங்க நம்ம பார்த்துதான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனா ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசா இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைம்ல தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவில நடிச்ச ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு, அதனால அவங்களை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு, சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனாலதான் அந்த ஸ்கிரீன் பிளேல வந்தது. ஸோ அந்த டைம்ல வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க பங்காளி கொடுத்துட்டாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரனி சார். அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா எங்க அப்பா ஒரு தம்பின்னு கூப்பிடுறாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பாரு. என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன், அவரு ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்க கிட்ட செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்பிரிட் ஆகுறாரு, இப்ப இங்க இருக்கிறது ஆந்திரால இருக்காரு, அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷனலா மட்டும் இல்ல, எனக்கு பர்சனலாவுமே ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. என்னோட மேரேஜ் முதல் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருந்தாரு. அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு பிஸி. இன்னைக்கு முதல் கொண்டு இப்போ வேற ஊர்ல இருந்து தான் சார் வந்திருக்காரு, ஒன்னு ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னைய பர்சனலா சப்போர்ட் பண்றதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மல எந்த ஜென்மமா இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரு கொஞ்சம் லெஜெண்ட். அப்பா இங்க இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்க எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்ல போலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்ல போயிடுச்சு. வரும்போது மண்டியை செஞ்சுட்டு இருக்கேன், பார்த்தாரு. என்னடா அப்படின்னு கேட்டாரு. சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்ல எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு போணுமா? இல்ல சார் போலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாரும் உடச்சிட்டாங்க. இருக்குட்டி இப்ப பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவரு எல்லாமே பண்ணும்போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் இன்னொன்னு ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான். வாழ்க்கை எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்புறது அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலா இந்த மூவி பாத்தீங்கன்னா விஷுவலா சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன்ல இருந்தாங்கன்னா அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், ஒரு ஃபியூஷனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட். அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்க வீட்டின் கடைக்குட்டி நாங்க சொல்லுவோம், ராமராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சின்ன சின்ன டீடைலிங் எங்களுக்காக மெனக்கட்டது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டயலாக்கா நரேட் பண்றதோட மியூசிக்கலா நரேட் பண்றது எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ் நான் ஆனதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமா இருந்தது சாய் தினேஷன் தான். சின்ன சின்ன விஷயமா முத கொண்டு, ஆனா இது வேணும்னா
டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டாரு, நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளா இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே பண்ணலாம்னு சொல்லும் போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், அதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த் அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவருனாலும் ஈஸியா எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்க மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ், சாரி மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாவும் கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலா சொல்லலாம் சார், தம்பிராமையா சார், அப்பா, பர்சனலா அப்பா. பட் ஒர்க் வைஸ்ல ஒரு எப்பயுமே ஒரு ஃபயர் நான் பார்த்தது இல்லை. இந்த மூவில டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை நீங்க பாப்பீங்க. என்னன்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னாலும் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு அதுல பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்றான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. சோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க ஒஸ்தில வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிக்கிளி பறகுது. சோ அந்த மாதிரி அவரு எதுக்குமே சலிக்காம டே நைட் ஷூட் போனாலுமே அந்த ஐயோ போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் இல்ல சரி பண்றோம். சம் ஸ்டெப்ஸ்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணிருப்பாரு. ஆயில் ஊத்தி விட்டோம் அப்பாதான். பட் என்ன பண்றது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊத்தி விட்டா அவரு காலை விரிச்சதே, என்னடா ஆயில் ஊத்திட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணோம், பிடிச்சு பண்ணாரு. நெக்ஸ்ட் டைம் அவர் ஆயில் ஆயில் அவர் சொல்லிட்டு அவர் இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாததுதான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. அப்புறம் அந்த ஆண்டவனை சாங் பார்த்திருப்பீங்க. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நீங்க மூவில பார்க்கும்போது அது தெரியும். அதோட பெயின் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானா, திமிரு கிடையாதுல்ல. ரெகுலரா பண்ணா திமிரு. ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா எல்லாமே சால்வ் தானே. அதனால சோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்க எடுத்திருக்கோம். அது ஒரு பிரசன்ட் பண்ணிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க சார். அண்ட் அப்பா ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சிவமரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே பிரஸ்ல வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்ல, அது ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா இப்ப இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்றது, ரொம்ப கிவிங், இதுவரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எதுக்குமே இதுவரை மூஞ்சி சொல்லி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்றது 20 years பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்க யாருமே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. அண்ட் என்னோட ஃபேமிலி, அக்கா, மாமா, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் பார்ட்னர் லீஸ் சொல்லுவாங்கல்ல, என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பேச போது கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதான் ஆகணும், டேரக்டரா வந்துட்டோம், ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன். இதுல நம்ம சொல்லணும். சோ படம் கூடிய விரைவில் வரும். சோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புறோம். ஒரு கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.